ஆம்பூரில் கழிவுநீர் தொட்டிக்கு பள்ளம் தோண்டிய போது எதிர்பாராத விதமாக கிணற்றில் தவறி விழுந்த கூலி தொழிலாளி படுகாயமடைந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. கூலி தொழிலாளியான இவர் ஆம்பூர் VA கரீம் சாலையில் உள்ள பைசூர் ரஹ்மான் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் கழிவுநீர் தொட்டி தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மண் சரிந்து அருகிலிருந்த 60 அடி ஆடு கிணற்றில் விழுந்துள்ளார். அப்பொழுது சுப்பிரமணி மீது கல் விழுந்ததால் அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆம்பூர் தீயணைப்புத் துறையினர் சுப்பிரமணியை கிணற்றிலிருந்து பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து ஆம்பூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் 20 ஆண்டாக தனியார் பள்ளி ஆசிரியை பணியாற்றி வந்த நிலையில் அவர் மறைந்ததை ஒட்டி பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகம் உள்ளிட்டோர் ஒருங்கிணைந்து ரூபாய் 1.10 லட்சம் நலநிதியாக வழங்கிய செயல் வரவேற்பை பெற்றுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் மாட வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நாராயணகுரு மேல்நிலைப்பள்ளி. இங்கு 1000க்கும் மேற்பட்டோர் கல்வி கற்கும் நிலையில் இப்பள்ளியில் கடந்த 20 ஆண்டுகளாக சத்யா என்பவர் ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீர் உடல்நலக் குறைவால் இவர் உயிரிழந்த நிலையில் இவரது மரணம் பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. இந்நிலையில் அவரது குடும்ப வாழ்வாதாரத்துக்காக பள்ளி மாணவர்கள், உடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நிதி திரட்டி அவரது குடும்பத்திற்கு ரூபாய் 1.10 லட்சம் பணத்தினை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். வந்தவாசி அருகே ஸ்ரீ செல்வ விநாயகர், சக்தி மாரியம்மன், கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி பங்கேற்றார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொடியாலம் கிராமத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகர், முத்தாலம்மன் என்கிற சக்தி மாரியம்மன், கங்கையம்மன் கிராம தேவதை ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி, மாம்பட்டு முத்துமாரியம்மன் ஆலய சக்தி உபாசகர் லட்சுமணன் சாமிகள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மூதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு காரைக்கால் மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருப்பூரில் சொத்து வரி உயர்வு தொடர்பான மக்கள் குறைதீர்க்கும் முகாமினை மேயர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார். திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் சொத்து வரி உயர்வு தொடர்பான பல்வேறு புகார்கள் எழுந்து வந்தது. மேலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொத்து வரி தொடர்பாக குற்றச்சாட்டு தெரிவித்து வந்த நிலையில் வியாழக்கிழமை தோறும் சொத்து வரி தொடர்பான மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடத்தப்படும் என மேயர் தினேஷ்குமார் அறிவித்திருந்தார். அதன்படி சொத்து வரி தொடர்பான சந்தேகங்கள், வரி உயர்வு தொடர்பான புகார்கள் உள்ளிட்ட பிரச்சினைகள் பொதுமக்கள் நேரில் தெரிவித்து தீர்வு பெற்றுக் கொள்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. மேலும் புகார் தெரிவிக்க வந்திருந்த பொதுமக்களிடம் அவர் குறைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சொத்து வரி 700% திருப்பூரில் மட்டும் உயர்த்திவிட்டதாக பொய்யான தகவலை பரப்பி வருவதாகவும் 2022ஆம் ஆண்டு முதல் வரி உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். திருப்பூரில் கடந்த ஆட்சிக் காலத்தை விட ஏராளமான வளர்ச்சித் திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது எனவும் பொதுமக்கள் குறைகள் 3 முதல் 5 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார். தாராபுரத்தில் OPS, EPS அணியினர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் OPS அணியினர் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோன்று தாராபுரம் எடப்பாடி அணி திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி வடதாரை பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 300 பேர் கருப்பு சட்டை அணிந்து மௌன ஊர்வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர்.
மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் அவரது திருவுருவ சிலைக்கு படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அவரது புகைப்படத்திற்கும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் டாஸ்மாக் விற்பனையாளர் மறைவிற்கு நியாயம் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று டாஸ்மாக் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பு புயல் மழை எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் டாஸ்மாக் ஊழியர்களை பணி செய்ய வலியுறுத்திய டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரத்தில் பணிக்கு சென்றபோது மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த விற்பனையாளர் சக்திவேலுக்கு 50 லட்சம் நிவாரணம் வழங்க கோரியும், சக்திவேல் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும், பொறுப்பற்ற முறையில் ஊழியர்களை பணி செய்ய வலியுறுத்திய விழுப்புரம் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உருளையான்பேட்டை தொகுதியில் வெள்ள பாதிப்புகளை முழுமையாக கணக்கிட்டு நிவாரணத் தொகை வழங்க கோரி சேதமடைந்த டிவி உள்ளிட்ட பொருட்களை சாலையில் போட்டு உடைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உருளையான்பேட்டை தொகுதியில் வெள்ள பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்பட்டுள்ளதாகவும், அதனால் பாதிப்புகளை முழுமையாக கணக்கிட்டு கூடுதலாக நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கவும், பாதிப்புகளை நேரில் வந்து பார்வையிடாத அமைச்சர்கள், அதிகாரிகளை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அப்பகுதி மக்கள் சேதமடைந்த டிவி உள்ளிட்ட பொருட்களை சாலையில் போட்டு உடைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துணை மாவட்ட ஆட்சியர் ராத்தி அரசிடம் பேசி பாதிப்புகளை கணக்கிட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். திட்டக்குடி அருகே வட்டாட்சியர் வாகனம் மின்மாற்றியில் மோதியதில் அதிர்ஷ்டவசமாக வட்டாட்சியர் மற்றும் ஓட்டுநர் உயிர் தப்பினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் வட்டாட்சியராக பணியாற்றி வருபவர் அந்தோணிராஜ். இவர் தனது அரசு வாகனத்தில் விருதாச்சலத்திலிருந்து திட்டக்குடி செல்லும் பொழுது கோழியூர் அருகே காரின் குறுக்கே வந்தவர் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் வண்டியை திருப்பியுள்ளார். அப்பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் அருகிலிருந்த மின்மாற்றியில் தலைக்குப்புற மோதியதில் அதிர்ஷ்டவசமாக வட்டாட்சியர் அந்தோணிராஜ் மற்றும் ஓட்டுநர் பாலமுருகன் உயிர் தப்பினர். பின்னர் அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டனர். தற்போது அவர்கள் 2 பேரும் திட்டக்குடி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பள்ளத்தூரில் 20 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதையை அடைக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் பள்ளி செல்வதற்கு சிரமப்பட்டு செல்வதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளத்தூர் பேரூராட்சியில் கோடியான்தோப்பு தெருவில் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்நிலையில் இப்பகுதிக்கு செல்லும் சாலையை கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் ஒரு தரப்பினர் தங்களுக்கு சொந்தமான பட்டா இடம் என்று கூறி முள்வேலி அமைத்து அடைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள், இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாதபடி அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் பள்ளி செல்லும் 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளி சென்று வருவதற்கு ஆபத்தான முறையில் சிரமப்பட்டு நடந்து சென்று வருகின்றனர். எனவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த பாதையை மீண்டும் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கார்த்திகை தீபம் தயாரிக்க தேவையான மண் கிடைக்காததால் மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கார்த்திகை தீப திருவிழா வரும் 13ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொள்ளாச்சி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வசிக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட துவங்கியுள்ளனர். அதற்கு தேவையான மண் கோதாவரி குளத்திலிருந்து பொதுப்பணித்துறை சார்பில் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஆண்டு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் தலையிட்டால் மண் கிடைக்காமல் மண்பாண்ட தொழிலாளர்கள் செய்வதறியாது திண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து மண்பாண்ட தொழிலாளர் ஒருவர் கூறுகையில், கடந்த 2 மாதமாக பெய்து வரும் மழையால் அகல் விளக்கு உற்பத்தி குறைந்துள்ளது என்றார். மேலும் மண்ணெடுப்பில் உள்ள சிக்கல்களை களைந்து அரசு தடையில்லா சூழலை உருவாக்கும் பட்சத்தில் இந்த தொழில் தொடர்ந்து நடைபெறும் என்றும், இல்லையென்றால் நலிவடைந்துவிடும் என வேதனையுடன் தெரிவித்தார். திருவாரூரில் உரிய அனுமதியின்றி ஜல்லி எம்சாண்ட் ஏற்றி வந்ததாக 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 4 லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
திருவாரூர் மாவட்டத்திற்கு கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு ஜல்லி, எம்சாண்டுகள், ஈசாண்டு என அனைத்தும் கரூர் மாவட்டத்திலிருந்து லாரிகள் மூலம் வருவது வழக்கம். இந்நிலையில் திருவாரூர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் திருவாரூர் தண்டலை ஐயனார் கோவில் என்ற இடத்தில் ஜல்லி, எம்சாண்டு ஏற்றி வந்த லாரிகளை திடீர் சோதனை செய்தனர். சோதனையில் கிரஷரிலிருந்து ஜல்லி, எம்சாண்டு உரிய அனுமதி ரசீது இல்லாமல் லாரிகளில் ஏற்றி வந்ததாக கூறி 4 லாரிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் 8 பேரின் மீது வழக்கு பதிவு செய்து 4 பேரை கைது செய்துள்ளனர். திருச்சியில் போதை மாத்திரைகளை விற்ற 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். திருச்சி பொன்மலை காவல் நிலைய ஆய்வாளர் திருவனந்தன் பொன்மலைப்பட்டி ரோடு சாய்பாபா கோவில் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்களை பிடித்து விசாரித்தபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டபோது அவர்கள் கையில் போதை மாத்திரைகள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் போதை மாத்திரை வாங்கும் நபரான திருச்சி ஸ்ரீரங்கம் ராகவேந்திராபுரத்தை சேர்ந்த வினோ என்பவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். போதை மாத்திரைகளை விற்பனைக்கு பயன்படுத்திய 5 செல்போன்கள், இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை ஒட்டி கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட லைட் ஹவுஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் முழு உருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் அருகில் அமைக்கப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் அறிஞர் அண்ணா ஆகியோர் திருவுருவ சிலைக்கும் மலர் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருமாநிலையூர் பகுதியில் திமுக அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு தலைமையில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேலமையூர் ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் கேட்டு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மேல்மையூர் முதல்நிலை ஊராட்சியில் 15,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சியில் உள்ள 9 வார்டுகளிலும் பெரும்பாலான சாலைகள் குண்டும் குழியுமாக சாலையில் நீர் தேங்கி ஆங்காங்கே குப்பைகளும் ஊராட்சி முழுவதும் பன்றிகளாகவும் தெரிவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த அவல நிலையை உடனடியாக அதிகாரிகள் சீர் செய்து கிராமத்திற்கு தேவையான சாலைகள், கழிவுநீர் கால்வாய்கள், குப்பையை முறையாக அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கேரள வனத்துறையை சந்திக்க சென்ற தமிழக விவசாயிகளை தமிழக போலீசார் எல்லையில் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியார் அணையில் பராமரிப்பு பணி செய்வதற்காக தமிழக அரசு சார்பில் பிற்பகல் 3 மணி அளவில் 2 வாகனங்களில் எம்சாண்ட் போன்ற தளவாட பொருட்களுடன் சென்ற 2 வாகனங்களை வல்லக்கடவு வனத்துறை சோதனை சாவடியில் கேரள பெரியார் புலிகள் காப்பக வனத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். அவர்களிடம் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விளக்கம் கேட்டபோது கேரள மைனர் இரிகேஷன் துறையின் அனுமதி தங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்றும் கிடைத்த பின்தான் உள்ளே அனுமதி செய்ய முடியும் எனவும் கூறியுள்ளனர். இதற்கு தமிழக அதிகாரிகள் அனுமதி மறுப்புக்கான விவரங்களை எழுத்துப்பூர்வமாக எழுதி தருமாறு கேட்டதற்கு கேரள வனத்துறையினர் மறுத்துவிட்டனர். இதுகுறித்து 5 மாவட்ட விவசாய சங்கத்தினர் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் விவசாய சங்கத்தினர் கேரள வனத்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு சென்றபோது தமிழக போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் விவசாய சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலுக்கு கூடுதல் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவில் மலை மீதும் மலையடிவாரத்திலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மலை மீது செல்லும் பக்தர்கள் கொண்டு செல்லும் பைகளும் போலீசாரின் சோதனைக்கு பிறகே எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். பழனி நகரில் மக்கள் அதிகம் வந்து செல்லும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
தாம்பரம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 20க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் 3 உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டு மற்றும் பல்லாவரம் கண்ட்ரோல்மெண்ட் 6வது வார்டு பகுதிகளில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தற்போது நீர் மாதிரிகளை சேகரித்து சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் உடல்நிலை சோதனை செய்யப்பட்டு வருகிறது. வேறு யாருக்கேனும் உடல்நலம் பாதிக்கப்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவமனை அழைத்து செல்வதற்காக 2 ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பல்லாவரம் கண்ட்ரோல்மெண்ட் பகுதிக்கு உட்பட்ட 6வது வார்டில் தண்ணீர் மாதிரிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். பள்ளிப்பாளையம் சேலம் சாலை ஒட்டமத்தை பகுதியில் சாலையின் நடுவே சாய்ந்த மின்கம்பத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த ஒட்டமெத்தை ரவுண்டானா பகுதியில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தனியார் உணவகம் அருகே சாலை ஓரத்தில் உள்ள குடிநீர் குழாயில் ஏற்பட்ட பிரச்சினை சம்பந்தமாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு சாலையை தோண்டி பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். ஜேசிபி இயந்திரம் மூலம் குடிநீர் குழாய்க்காக ஊழியர் பள்ளம் பறித்தபோது அருகில் உள்ள மின்கம்பத்தையும் சேர்த்து ஜேசிபி இயந்திரம் இழுத்தபோது திடீரென மின்கம்பம் சாலையின் நடுவே விழுந்தது. அப்போது அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மேலே மின்சார கம்பம் விழுந்ததால் 3 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் ஏதும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மின்சாரத்துறைக்கு தகவல் கொடுக்காமல் நகராட்சி நிர்வாக ஊழியர்கள் அவர்களாகவே தன்னிச்சையாக செயல்படுவதால் இதுபோல் விபத்து ஏற்படுவதாக மின்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலையில் விழுந்த மின்கம்பத்தால் அப்பகுதி வழியே சென்ற பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.